வணக்கம் நண்பா. நான் உங்க சொல்லிப்பேன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் காய்கறினை பற்றியும் அவங்க யார் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத பற்றியும் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நான் உங்க சொல்லிபாய். வெல்கம் டு சொல்லிபாய் யூடியூப் சேனல். வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். காய் கிரீன். முதல்ல இவங்க பேர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். கிரீன் அப்படிங்கிறது வந்து இவங்க குடும்ப பேர். இது எல்லாருக்குமே தெரியும். காய் அப்படிங்கிற இந்த பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லோ ட்ரீ அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம். இந்த வில்லோ ட்ரீயை பற்றி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். கேள்விப்படாதவங்களுக்காக ஒரு சில விஷயத்தை மட்டும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த உலகத்தில் வேகமாக வளரக்கூடிய மரங்களில் இதுவும் ஒன்று, அதாவது இந்த வில்லோ ட்ரீயும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 350க்கும் மேற்பட்ட வில்லோ ட்ரீ வகைகள் வந்து இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான தனித்துவம் இருக்குது. அதே மாதிரி காய்கிரீனுக்கும் ஒரு தனித்துவம் இருக்குது. இவங்க ஒரு தனித்துவமானவங்க அப்படிங்கிறத காட்டுறதுக்காகவே இந்த காய் அப்படிங்கிற பேரை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த காய்கறி யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நவோஜோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழங்குடி இடத்தை சேர்ந்த ஒரு பெண் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னதான் இவங்க வந்து அமெரிக்காவில் வாழ்ந்திருந்தாலும் இவங்களுக்குன்னு தனியா ஒரு நாகரிகம் பாரம்பரியம் இருக்கு. இவ்வளவு ஏன் இவங்களுக்குன்னு தனியா ஒரு மொழி கூட இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவரோட பேர் வந்து டைன் பிசார்ட். கரெக்டாக தான் சொல்றேன்னு நினைக்கிறேன். ப்ரொனவுன்சியேஷன் தப்பா இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க மக்களே. மொத்த பென்டின் சீரீஸ்லயுமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா காய்கறினோட அம்மா அப்பாவை உங்களால பார்க்கவே முடியாது. அதுக்கு பதிலாக காயோட தாத்தாவான வெஸ்கிரீன் கூட தான் காய் வந்து இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த வெஸ்கிரீன் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இவர் ஒரு ரிட்டையர்டு பிளம்பர். நம்ம மேக்ஸ் டெனிசன் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாகவும் இருந்திருக்காரு. அவர் கூட சேர்ந்து ஏகப்பட்ட சாகசங்களும் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவரை பார்க்க வந்தப்பதான் நம்ம காய்கறினையே முதல்ல பென் டெனிசன் மீட் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. மீட் பண்றது மட்டும் கிடையாது, லவ் பண்ற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. ஆனா காய்கறினுக்கு வந்து பென் மேல இன்ட்ரெஸ்டே கிடையாது. அதுக்கு பதிலா பென்னோட ஏலியன் ஃபார்ம்ஸ் இருக்கு பாத்தீங்களா, பென் ஏலியனா மாறுற விஷயத்தை கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் காய்க்கு வந்து பென் மேல ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும். ஆனா அது வந்து லவ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம். ஏன்னு கேட்டீங்கன்னா பென் ஒரு வேர்வுல்ஃபா மாறினதுனால அவரை ஒரு பெட்டு மாதிரி நம்ம காய்கறி வந்து பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரு வளர்ப்பு பிராணி மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த விஷயம் நமக்கு வென்னுக்கு வந்து சுத்தமா பிடிச்சிருக்காது. ஸோ வென் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காய்கறியும் கூட பயங்கரமா சண்டை போட்டிருப்பாங்க. இதனால காய்கறினும் பென் டெனிசனும் அந்த எபிசோட்லேயே டோட்டலா பிரியிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனா இவங்க பிரியறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட சாகசங்கள் வந்து பண்ணியிருப்பாங்க. அந்த சாகசங்கள் மூலமா ஏலியன்ஸ் இருக்காங்க, அவங்களுக்குன்னு தனியா பாரம்பரியம் கலாச்சாரம் இருக்கு. கூடவே அவங்க டெக்னாலஜி பத்தியும் நம்ம காய்கறினுக்கு வந்து தெரிய வருது. அது மட்டும் இல்லாம எல்லாத்துக்கும் மேல தன்னுடைய தாத்தாவை பத்தின ரகசியங்களும் இவங்களுக்கு தெரிய வந்ததுனால இதுக்கப்புறமா தன்னுடைய தாத்தா கூட சேர்ந்து பல சாகசங்கள் செய்யறதோட நிறைய ஏலியன் டெக்னாலஜியையும் அவங்க சேகரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சில வருஷங்கள் கழிச்சு காய்கறினும் வெஸ்கிரீனும் ஒன்னா சேர்ந்து லண்டன்ல இருக்கக்கூடிய ஒரு அண்டர் கிரவுண்ட்ல வந்து ஒரு சீக்ரெட் லெபார்டரியை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இது யாருக்கு சொந்தமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஜெக்லி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபார்எவர் நைட்ஸுக்கு வந்து சொந்தமானது. இங்கே இருக்கக்கூடிய சீக்ரெட் ஃபார்முலாவை எடுக்க போகும்போது திடீர்னு உள்ள வந்த ஒரு ஃபார்எவர் நைட்ஸ் கூட்டம் என்ன செய்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்கிரீனை பணைய கைதியாக பிடிச்சு வச்சுக்கிட்டு காய்கறினையும் பிடிக்க ட்ரை பண்ணும்போது நம்ம காய்கறி என்ன செய்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடிடுறாங்க. எப்படியாவது தன்னோட தாத்தாவான வெஸ்கிரீனை காப்பாற்றணும் அப்படின்னு முடிவெடுத்த காய்கறி என்ன செய்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பென் டெனிசனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி ஹெல்ப்பும் கேட்குறாங்க. பென் டெனிசனும் அதை ஒத்துக்கிட்டு காய்கறி கூட ஒன்றா சேர்ந்து அவங்க 2 பேரும் சேர்ந்து வெஸ்கிரீனை காப்பாற்றுறதுக்கும் அவங்க தாத்தா வந்து எந்த ஒரு விஷயத்த பாதுகாக்க நினைக்கிறாரு, எது ஃபார்எவர் நைட்ஸ் கிட்ட கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்எவர் நைட்ஸ் வந்து வெஸ்கிரீனை ஒரு பணைய கைதியாக வச்சு நம்ம பென் டெனிசனையும் காய்கறினையும் வந்து பிளாக்மெயில் பண்ணி அவங்களையும் தான் கூட இணைச்சிக்கிறாரு. வேற வழியே இல்லாம அவங்களும் என்ன செய்றாங்க அப்படின்னா ஃபார்எவர் நைட்ஸ் கூட டிராவல் பண்றாங்க. அதுக்கப்புறமா தான் தெரிய வருது ஃபார்எவர் நைட்ஸ் தேடிக்கிட்டு இருக்கிறது லெஜெண்டரி வெப்பனான எக்ஸ்காலிபர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான வெப்பனை வந்து அவங்க தேடி போயிட்டு இருக்காங்க. அதுக்கு வேற வழியே இல்லாம இவங்களும் உதவி செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஆனா தகுதி உள்ளவங்களால மட்டும்தான் அதை தூக்கவே முடியும். ஸோ ஃபார்எவர் நைட்ஸால அதை தூக்க முடியல. எவ்வளவுதான் பவர்ஸ் இருந்தாலுமே அவங்களால அதை தூக்க முடியாத சூழ்நிலை வருது. அதனால அவங்க பென்னு கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. பென்னும் நிறைய முயற்சி பண்றாரு. கடைசியில் அது வந்து யாராலையுமே தூக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துருது. கடைசியில் அங்கே ஏகப்பட்ட சண்டைகள் வந்து அந்த இடத்த விட்டு வெளியே போகணும் அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போது காய்கறி என்ன செய்றாங்க அப்படின்னா தெரியாதனமா அந்த எக்ஸ்காலிபர் மேல தன்னுடைய கையை வைக்கிறாங்க. அவங்க கையை வச்சு அந்த ஒரு சில செகண்ட்ஸ் வந்து அந்த ஸ்வாட் நகர்ந்து இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதுல இருந்தே அந்த ஸ்வாடை தூக்குற தகுதி காய்கறினுக்கு இருக்கு அப்படிங்கிறத தெளிவாகவே காட்டிட்டாங்க. அதே மாதிரி ஃபியூச்சர்ல வந்து நம்ம காய்கறின் வந்து அந்த எக்ஸ்காலிபர் வாழை ஓன் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. எப்படி திரும்பவும் அந்த
இடத்துக்குள்ள போய் காய் கிரீன் வந்து அந்த ஸ்வாடை தனக்கு சொந்தமாக்கிக்கிட்டாங்க அப்படிங்கிற கதை சொல்லப்படலை அப்படின்னாலும் ஃபியூச்சரில் இந்த ஸ்வாடு வந்து நம்ம காய் கிரீனுக்கு தான் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் ஆம்னிவர்ஸில் தெளிவாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. கூடவே அவங்களுடைய காஸ்டியூமை பாருங்களேன், எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதுல்ல. அதாங்க நம்ம டாம் ரைடரில் வந்து மெயின் கேரக்டராக வரக்கூடிய நம்ம லாரா கிராஃப்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட அவுட்ஃபிட்டை தான் இந்த இடத்துல காய் கிரீனுக்கு கொடுத்து வச்சிருக்காங்கோ. அதாவது அவங்களோட ஒரு சின்ன ரெஃபரன்ஸாக கொடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, இப்போ நம்ம கதைக்கு வருவோம். இதுக்கு அப்புறமா பென்னும் காயும் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி சந்திக்க வேண்டிய சூழ்நிலை அவங்களுக்குள்ள ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. இதில் ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர்ல இருந்து ஸ்பேனர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் வந்து இங்கே ப்ரெசென்ட்டுக்கு வந்திருக்கும். இந்த வந்த கேரக்டர் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பென்னையும் காயையும் சந்திச்சு ஃபியூச்சரில் நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணி ஒன்றா தான் இருப்பீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் போட்டு உடச்சிரும். ஸோ இந்த 2 பேரும் ஆரம்பத்தில் வந்து இதை மறுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஐயோ இவங்களெலாம் சேர மாட்டோம்ப்பா, இவனெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுத்துக்கிட்டு இருந்தாலும் போக போக அவங்களுக்குள்ள காதல் உருவாக ஆரம்பிக்கும். கடைசியாக 2 பேருமே காதலிக்க ஆரம்பிச்சிருவாங்க, கல்யாணமும் பண்ணிக்குவாங்க. அதாவது காய் கிரீன் காய் டெனிசனா மாறிடுவாங்க. அதாவது இந்த குடும்ப பேர் தானே, கிரீன்ங்கிறது அவங்க குடும்ப பேர். இப்போ கிரீன் குடும்பத்திலிருந்து டெனிசன் குடும்பத்துக்கு வந்ததுனால காய் கிரீன் வந்து காய் டெனிசனா மாறிடுவாங்க. இவங்களுக்கு கென் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பையனும் பிறக்கிறான். அவன் தான் ஃபியூச்சரில் ஸ்பேனராகவே மாறுறான். அதாவது ஸ்பேனர் பிறக்கிறதுக்கு ஸ்பேனரே ஒரு காரணமாக இருந்திருக்கான் அப்படிங்கிறது அந்த இடத்துல கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதாவது ப்ரெசண்ட்டுக்கு போய் தன்னுடைய அம்மா அப்பாவை ஒன்று சேர்க்க ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது இந்த ஸ்பேனர் தான். தான் பிறக்கிறதுக்கு தானே உதவி செஞ்சுருக்கான் அப்படிங்கிறத தெளிவாகவே பார்க்க முடியுது. இதுக்கப்புறமா காய் டெனிசன் வந்து பிளம்பர்ஸ் கூட சேர்ந்து ஏகப்பட்ட சாகசங்களை வந்து அவங்க செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதுக்காக காய் கிரீனை வந்து நீங்கள் ஒரு பிளம்பர் அப்படின்னு சொல்லி நினச்சிக்க வேண்டாம். ஏன்னா காய் வந்து ஒரு பிளம்பர் கிடையாது. பிளம்பர் ஆகணும் அப்படிங்கிற ஆசையும் அவங்களுக்கு சுத்தமாக கிடையாது. அப்புறம் இதுக்காக அவங்க வந்து பிளம்பர் கூட சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. காய் கிரீனுக்கு வந்து அட்வென்ச்சர் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே பிடிக்கும். அதை விட ஏலியன் டெக்னாலஜி பற்றி தெரிஞ்சுக்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால தான் பிளம்பர்ஸ் கூட சேர்ந்து அவங்க வேலை செய்யவே ஆரம்பிக்கிறாங்க. மற்றபடி காய் கிரீன் வந்து ஒரு பிளம்பர் கிடையாது. இது அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் பிளம்பர் மிஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், காய் கிரீன் வந்து தன்னுடைய சொந்த குடும்பத்தையும் டோட்டலாக மறந்துடுவாங்க அப்படிங்கிறதா உண்மை. அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய சொந்த மகனான கென்னோட 10வது பிறந்த நாளுக்கு கூட வராமல் பிளம்பர் மிஷன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஷேடோ ரியலமுக்கு போய் அங்கே பிளம்பர் மிஷனில் ஈடுபட்டிருப்பாங்க. ஸோ யோசிச்சு பாருங்களேன், இவங்க எந்த அளவுக்கு அட்வென்ச்சர்ஸை விரும்பக்கூடிய ஒரு ஆளாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏலியன் டெக்னாலஜி மேலே எந்த அளவுக்கு இவங்களுக்கு ஆர்வம் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாகவே புரிஞ்சிக்க முடியுது. தன்னோட சொந்த பையனை விட இதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி வாழக்கூடிய கேரக்டர் தான் காய் கிரீன். ஒரு விஷயத்தை சொல்ல மாட்டேன் பார்த்தீங்களா, காய் கிரீன் தான் நம்ம பென் டெனிசனோட வைஃப் அப்படின்னு சொல்லி ஆம்னிவர்ஸ் சீரிஸ் தான் காட்டியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி எங்கேயுமே காட்டியிருக்க மாட்டாங்க. ஆனால் கிளாசிக் சீரிஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்துருப்பாங்க. உதாரணத்துக்கு நம்ம பென்னோட பையன் பேரை பார்த்தீங்க அப்படின்னா கென் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். அதாவது காய் கிரீன் அப்படிங்கிற பேர்ல இருக்கக்கூடிய கேவையும் பென் அப்படிங்கிற பேர்ல இருக்கக்கூடிய இஎன் அப்படிங்கிற லெட்டர்ஸையும் ஒன்னா சேர்த்து தான் கென் அப்படிங்கிற அந்த பேரையே வச்சிருப்பாங்க. இதன் மூலமாகவே காய் கிரீன் அப்புறம் பென் டெனிசன் இவங்க 2 பேருக்கும் பிறந்ததுதான் கென் அப்படிங்கிற இந்த கேரக்டர் அப்படிங்கிற மாதிரியே கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா ஏலியன் ஃபோர் சீரிஸ்க்கு நீங்க வரும்போது இதை டோட்டலாவே மாத்தி அமைச்சிருப்பாங்க. கென்னுங்கிறது பென்னோட குடும்பத்தில் இருக்கிறவங்க பேரு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது இந்த கென் அப்படிங்கிறவர் வந்து பென்னோட ஒரு கசின் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏலியன் ஃபோர்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் காய் கிரீனை வந்து பென்னோட ஃபியூச்சர் வைஃபாக கொண்டு வரதுல அவங்களுக்கு விருப்பமே இல்லை. அதுக்கு பதிலாக ஜூலி எமமாட்டோ இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து பென்னோட ஃபியூச்சர் வைஃபாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்காவான பிளான் வச்சிருந்தாங்க. அதனால தான் ஆடியன்ஸ் வந்து குழம்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து கென்னுங்கிறது வந்து பென்னோட கசின்ல ஒருத்தரோட பேர், அதனால தான் அவர் அது வந்து ஃபியூச்சரில் வந்து தன்னுடைய பையனுக்கு வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி டோட்டலாக மாற்றி கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் அது உண்மையே இல்லை. காய் கிரீனுக்கும் நம்ம பென் டெனிசனுக்கும் பிறந்தவர் தான் கென். இதை வந்து இன்னொரு ஆதாரத்தின் மூலமாகவே அவங்க காட்டியிருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கென் என்ன கலரில் இருக்கான்னு பாருங்களேன், பிளாக் கலர்ல இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனா நம்ம பென் டெனிசனா இருக்கட்டும் ஜூலியா இருக்கட்டும் இவங்க 2 பேருமே பிளாக் கலர் கிடையாது. அதுக்கு பதிலா நம்ம காய் கிரீன் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து பிளாக் கலர்ல இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ நம்ம பென் டெனிசன் அப்புறம் காய் கிரீன் இவங்க 2 பேர்த்துக்கும் பிறந்தவர் தான் இந்த கென் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேரக்டர் அப்படிங்கிறத வந்து இதன் மூலமாகவே தெளிவாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இது போக பென் அண்ட் காய் டெனிசன் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க ஜோடிக்கு இன்னொரு பெண் குழந்தையும் இருக்கு. அவங்க பேர் தான் குவென். அதாவது தன்னோட கசினான குவென் டெனிசன் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட பேரையே எடுத்து தன்னோட மகளுக்கு வச்சிருக்காரு நம்ம பென் டெனிசன். அந்த அளவுக்கு குவென்னை வந்து அவர் நேசிக்கிறாரு அப்படிங்கிறத வந்து இதன் மூலமாகவே தெளிவாக காட்டிட்டாங்க. இந்த கேரக்டரை வந்து நீங்கள் பென் டென் சீரிஸில் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. அதாவது இந்த குவென் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம பென் டெனிஸோட மகளை வந்து நீங்கள் பென் டென் சீரிஸில் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
பேர்ல மட்டும் கிடையாது, நிஜத்துல கூட இவங்க குவென் மாதிரியே மிகப்பெரிய படிப்பாளி. பெரும்பாலும் தன்னுடைய டைமை வந்து படிக்கிறதுக்கு மட்டுமே செலவு பண்ணக்கூடிய இந்த கேரக்டர் வந்து தன்னுடைய அம்மா அப்பா கூட கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணதே கிடையாது. பெரும்பாலும் அவங்கள பார்க்கவே முடியாது அப்படிங்கிறதான் உண்மை. இவ்வளவு ஏன் தன்னுடைய அண்ணன் பிறந்த நாளுக்கு கூட இவங்க வந்து கலந்துருக்கவே மாட்டாங்க. டோட்டலா அத வந்து அவாய்ட் பண்ணிட்டு, இவங்க வந்து தற்காப்பு கலை கத்துக்கிறதுலயும், படிக்கிற விஷயத்துக்கும் அவங்க வந்து செலவு பண்ணியிருப்பாங்க அந்த டைம அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த கேரக்டர் வந்து டோட்டலாவே நம்ம குவென் மாதிரியே ஸ்கெட்யூல் போட்டு வாழக்கூடிய ஒரு கேரக்டர் தான் காமிச்சிருப்பாங்க. இதனால தான் இந்த கேரக்டர வந்து நீங்க பென் 10 சீரிஸ்ல எங்கேயுமே பார்த்திருக்க மாட்டீங்க. அவ்வளவுதாங்க இந்த வீடியோவுல. இந்த வீடியோல நான் விட்டு போன விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்ட் 2ல சொல்றேன். பார்ட் 2க்கு வெயிட் பண்ணுங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாமா? டாடா பை பை, சீ யூ.